ரயில்வே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2025 நோட்டிஃபிகேஷனோட நிறைய எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஎல்பிக்கு, டெக்னீஷியனுக்கு, அதுக்கப்புறம் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு. இப்போ அடுத்து எல்லாருக்குமே உள்ள மெயினான எக்ஸாம், நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற எக்ஸாம் என்னது? என்டிபிசி. இந்த என்டிபிசி எக்ஸாம் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ முதல்ல மாதிரிலாம் இல்லை மக்கள். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்லாம் வந்து ஹெவியாக போகுது. முதல்லலாம் வந்து ரயில்வேன்றது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? எஸ்எஸ்சி வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து அதே மாதிரி ரயில்வேல வந்து இங்கிலீஷ் இல்லை, அது ஒரு அட்வான்டேஜ். அதனாலே நிறைய பேர் வந்து ரயில்வே எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெனிஃபிட்லாம் அங்கே இருக்க எல்லா பெனிஃபிட்டும் தானே இங்கேயும் இருக்குது, சரிங்களா? அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம ஈஸியாக வாங்கணும்னு நினச்சா நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரயில்வே வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ரயில்வே எக்ஸாமே ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி வந்து குறையுது. எல்லா வருஷமும் தவறாமல் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, எக்ஸாம் வந்து ப்ராப்பராக நடத்துகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது அடுத்தடுத்த வருஷம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சு விடுவாங்க, 3 வருஷத்துக்கான வேகன்சி சேர்த்து வச்சு விடுவாங்க. ஸோ பல்காக இருக்கும். இப்போ வந்து இயர்லி வர்றதால வேகன்சி கம்மியாகுது. வேகன்சி கம்மியாக வரதால என்ன ஆகுது? கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக ஏறுது. ஒவ்வொரு வருஷமும் அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஏறுது. போன வருஷம் எக்ஸாம் எழுதுனவங்க ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணுறவங்க மறுபடியும் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்லாம் அதிகமாகிட்டே போகுது, கரெக்டாக? ஏன்னா போன வருஷத்தில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணுறவங்க அவன் தானே இந்த வருஷம் போஸ்டிங் வாங்குவான். ஸோ நம்ம வந்து அசால்ட்டாக படித்தோன்னா எப்படி அவங்களுக்குலாம் ஈக்குவலாக காம்பேட் பண்ண முடியும்? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த எப்போவுமே வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸாக பார்க்கக்கூடாது. ப்ரிலிம்ஸை நீங்கள் ஒரு சின்சியராக மெயின்ஸாக பார்க்கணும், சரிங்களா? இப்போ என்டிபிசி ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ப்ரிலிம்ஸ் தானே, ஷார்ட் லிஸ்ட் தானே பண்ண போகிறாங்க, ஒரு போஸ்டிங்கு 15 பேர் எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸை சின்சியராக ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் கொடுக்குற மாதிரி நான் ப்ரிலிம்ஸுக்கே நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுன்றேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வந்து ஆப்டி, ரீசனிங் இது 2 வச்சே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம், கொஞ்சம் அங்கங்கே ஜிகேவை தொட்டு. பட் இப்போ வந்து அப்படி இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா டெஸ்ட் போடணும். மெயின் நீங்கள் படிக்கிறத தாண்டி உங்களுக்கு ஸ்பீடு நிறைய வேணும். டெஸ்ட்டு ரெகுலராக எக்கச்சக்கமான டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ ஆலிவ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, மறக்காமல் அதை எடுத்துருங்க. இதெல்லாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா லைவ் டெஸ்ட்டு. ஸோ ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நம்ம வடக்கு தோழர்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம எந்த லெவலில் இருக்கோம். ஏன்னா வந்து அவங்க வந்து இங்கே எக்ஸாம் எழுத போகிறாங்க, மேக்ஸிமம் போஸ்ட் அவங்க தான் கிராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரிப்பரேஷனில் வீக்காக இருந்தால் எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அதெல்லாம் எப்போ நமக்கு தெரியும்னா டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். ஸோ இது வந்து பெய்டு டெஸ்ட் கிடையாது, ஃப்ரீ டெஸ்ட்டு, திரும்பவும் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறத ஏன் விடணும்? எடுங்க. அந்த டெஸ்ட்டை நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், சரிங்களா? அந்த டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ ஆரம்பித்து ஜனவரி 11 இந்த சண்டே ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் உங்களால் அந்த டெஸ்ட் எடுக்க முடியும். மேக்ஸிமம் இப்போவே எடுத்து பாருங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பண்ணல, எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலே இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரியல் எக்ஸாம் இப்படி தான் இருக்கும். டைமர் ஓடும் சைடில், கொஸ்டின் அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டின் எப்படி மிக்சடாக வருது, எந்தெந்த மாதிரியான கொஸ்டினில் எவ்வளோ கேட்குறாங்க, சரிங்களா? டஃப்னஸ் எப்படி இருக்குது, ரியல் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் இப்போ ஒரு 50,000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு 10% நீங்கள் வரீங்களான்னு பாருங்கள். 5,000 பேருக்குள்ளே வரீங்களா, நீங்கள் அப்போ சூப்பர், சரிங்களா? அதுதான் விஷயம். நம்ம ரேங்க் 5,000 போயிடுச்சு அப்படின்னு வரி பண்ண தேவையில்ல, முதல் 10% நீங்கள் இருக்கீங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை நான் எப்படி எடுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆலிவ் போர்டு ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து வந்துடும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? ரிஜிஸ்டர்னு கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து சைன்அப் கொடுங்க. சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் லாகின் பண்ணணும், சரிங்களா? உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து நீங்கள் வந்து நான் ரயில்வேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வேறு ஏதாவது சூஸ் ஆயிருந்ததுன்னா ரயில்வேஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரீ லைவ் டெஸ்ட் Jan 9 to Jan 11 அப்படின்னு சொல்லியிருக்கா. அதில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் பாருங்கள், ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 1 லைவ் டெஸ்ட். எப்போ வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும் லைவில்? ஜனவரி 11, அதாவது இந்த சண்டே ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் உங்களால் இந்த டெஸ்ட்டை வந்து எடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து எடுக்க முடியாது. நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணலனாலும் சரி, டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு டேரெக்ட் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து க்ரோம்லேயே கூட நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? Hello everyone, we are Super Quick Revision. You can get your ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்தோன்னே இங்கே காட்டுது பாருங்கள், சிபிடி 1 டெஸ்ட்டு. டோட்டல் வந்து 100 கொஸ்டின். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸு. டைமை காட்டிலும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய டெஸ்ட் எடுக்கும் போது தான் நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா?
ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு ஆப்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. A got 10% more marks than B and C got 20% more marks than A. Total marks obtained by A, B, C together is 513. Find the marks obtained by A. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு ஆப்டி கொஸ்டின், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நான் சும்மா டிக் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரூலர் ஆஃப் குப்தா எம்பையர் வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் மகாராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ்? குப்தா எம்பையரில் வந்து எந்த ரூலருக்கு வந்து மகாராஜாதி ராஜா, அதாவது கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் அவுட்ஸ்டாண்டிங் கேரண்டீடு எக்ஸ்போஷர் பர் எக்ஸ்போர்ட்டர் இன் எ ஃபினான்ஷியல் இயர் அண்டர் த கொலேட்ரல் சப்போர்ட் இன்டர்வென்ஷன் ஆஃப் நிர்யாத் புரோட்சஹான்? ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின். அடுத்து டேப் ஏ கேன் ஃபில் எ டேங்க் இன் 4 hours and டேப் பி கேன் ஃபில் எ டேங்க் இன் 8 hours. How many liters of water will be in the tank if both the taps are opened simultaneously for 2 hours and volume of tank is 500 liters? ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பைப் அண்ட் சிஸ்டம் கொஸ்டினில் நார்மலான ஒரு மீடியம் லெவல் டஃப்னஸில் தான் வச்சுருக்காங்க. இதுவும் நீங்கள் பென் வச்சு ப்ராப்பராக சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து மகேஷ் பர்ச்சேஸ் எ பைக் ஒர்த் 1.2 lakhs and spend 40,000 on documentation and other works and sold it at rupees 1.84 lakh. What is the profit percent earned by him? மகேஷ் வந்து ஒரு பைக் வந்து 1,20,000 வாங்குறாரு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டாக்குமெண்டேஷனுக்கும் அதர் ஒர்க்குக்கும் வந்து அவர் ஒரு 40,000 செலவு பண்ணியிருக்காரு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1,60,000 அவர் வந்து அவரோட காஸ்ட் ப்ரைஸு, அவரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1,84,000. ஸோ அவருக்கு எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1,60,000 24,000 ப்ராஃபிட்டு. 10% எடுத்துக்கிட்டோன்னா 16,000. ஸோ 10-15% அவருக்கு ப்ராஃபிட்டு. சரிங்களா? இது மைண்ட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 4 years ago the average age of family of 7 members was 35 years. The present average age is also 35 years. After including a child into a family, find the age of the child. ஆவரேஜில் ஒரு கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. which of the following mountain have the concept of horse grabbing? What happens when you use the recycle bin in Windows? இது வந்து கம்ப்யூட்டர் கொஸ்டின். சரிங்களா? delete files are permanently removed from the hard disk without recovery. Deleted files are temporarily stored, allowing users to restore them if required. Files are automatically compressed to save disk space. Files are transferred to a external storage device for backup. இப்போ வந்து விண்டோவில் வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் பின்னில் போனால் என்ன இருக்கும்? நம்ம ஆல்ரெடி டெலிட் பண்ணது வந்து அங்கே ஸ்டோராக இருக்கும். கரெக்டாக? கம்ப்யூட்டர் கொஸ்டின். அதுக்கப்புறம் who is known as the father of the green revolution? MS சுவாமிநாதன். who among the ஒரு ஜாகிரபி கொஸ்டின். who among the following was the first லோக் சபா ஸ்பீக்கர்? ஜிவி மௌலங்கர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிக்சடாக வரும் கொஸ்டின். சரிங்களா? ஆப்டி கொஸ்டின் வரும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வருது, கம்ப்யூட்டர் கொஸ்டின் வருது, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வருது, அப்புறம் ரீசனிங் கொஸ்டின் வரும். ரியல் எக்ஸாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ரியல் எக்ஸாம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் இப்போ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு எனக்கு இந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குன்னா மார்க் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்த கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஒரு ஐடியாக்காண்டி கொஞ்சம் அட்டன் பண்ணி காமிச்சேன். அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே அடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தக்கப்புறம் நான் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் 3 கொஸ்டின் தான் வந்து கரெக்டாகவே போட்டிருக்கேன். சரிங்களா? பட் டாப்பரோட ஸ்கோரிங் எவ்வளோவா இருக்குது? 70 மார்க்கு. டாப்பர் வந்து 70 மார்க் போட்டிருக்காரு. இதில் நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.33 ரியல் எக்ஸாமில் எப்படியோ அதே மாதிரி கட் ஆகும். சொல்யூஷன் அதே மாதிரி பாருங்கள். சொல்யூஷன் வந்து உங்களால் இப்போ பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எக்ஸாம் அதாவது இந்த லாஸ்ட் நாள் January 11 7 மணிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து
உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ, சரிங்களா? ஓவராலாக வந்து இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, 1,00,000 பேர் எடுத்திருக்காங்க, அதில் நீங்கள் இவ்வளோ ஒரு 7,000வது ரேங்க், இல்லை 6,000வது ரேங்க்கா, இல்லை 5,000வது ரேங்க்கா, இல்லை 1000க்குள்ளே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வரும் ரிசல்ட். அந்த ரிசல்ட் வர அன்றைக்கி வந்து நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி வந்து உங்களால் ஃபுல் சொல்யூஷனுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும், சரிங்களா? இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை பை, டேக் கேர்.